சென்னை பூவிருந்தவள்ளி அருகே மின்கம்பி பதிப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் கார் பாய்ந்திருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் பரத். கார்ல எத்தனை பேர் இருந்தாங்க? அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டு விட்டனரா? விவரங்கள் என்ன? பூந்தமல்லி ட்ரங்க் சாலையில் தான் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பவன் என்பவர் அவர் நண்பர்களை அழைத்து செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். அந்த விமான நிலையத்திலிருந்து அவர் நண்பர்களை ஏற்றி கொண்டு 5 பேரானது இந்த காரில் சென்றிருக்கிறார்கள். அப்போது இந்த காரானது ட்ரங்க் சாலையில் சென்றிருக்கிறது. அப்போது அந்த சாலை நடுவே தோண்டப்பட்ட பள்ளத்தில் இந்த காரானது கவிழ்த்திருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சி தான் தற்போது நாம் கண்டிருக்கிறோம். அதாவது அந்த பள்ளமானது இந்த மெட்ரோ ரயில் செல்லக்கூடிய பாதையின் கீழே போடப்பட்டு வருகிறது. 400 கிலோவாட் அந்த மின்வயர்கள் பதிப்பதற்காக இந்த பணியானது நடைபெற்று வருகிறது. ஏறக்குறைய 2 மாதமாக இந்த பணியானது நடைபெற்று வருகிறது. இதற்காக அந்த சாலை நடுவே ராட்சத பள்ளங்கள் தோண்டப்பட்டு தடுப்புகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. தடுப்புகள் வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த விபத்தானது அந்த காரானது கட்டுப்பாட்டை இழந்து மோதி அந்த பள்ளத்திற்கு வீழ்ந்திருக்கிறது. இதனால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விபத்து ஏற்பட்டவுடன் உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அங்கு இருக்கின்ற இந்த காரில் இருந்த 5 பேரும் மீட்டிருக்கிறார்கள். இதையடுத்து தொடர்ந்து கிரேன் மூலம் அந்த காரை மீட்டு தற்போது வைத்திருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த விபத்து குறித்து பூந்தமல்லி போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினரும் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. பரத், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.